அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? அந்த கோயிலில் பாட்டு ஓடுது, கேட்குமாக்கா? சரி, ஒரு அரைகுறையாக தான் கேட்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆடி வெள்ளி நண்பர்களே, அதனால வந்து எல்லா கோயிலையும் பாட்டு ஓடிட்டு குளிச்சுட்டு ஒரு கோயிலை வளர்த்து போக வழி இல்லை. நாங்கள் கொள்ளையில் முட்டிட்டு கிடக்குறோம். ஹாய், வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? மாலை வணக்கம். மாலை நேரத்தில் எடுக்கத்துல மாலை வணக்கம். வணக்கம். வீடியோ பகலில் தான் வரும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? வெள்ளிக்கிழமெலாம் எப்படி போச்சு? ஆடி வெள்ளி எல்லாருக்கும். கோயிலை வளர்த்து போனாலும் மாவுளுக்கு மாவு வாங்கி சாப்பிட்லாம். நாங்களும் ஆடி மாதம்னாலே எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு பிடிச்ச இஷ்ட கோயிலுக்கு எல்லாத்துக்கும் மாவுளுக்கு போடுவாங்க. நாங்களும் போடணும். அடுத்த கடவெளியில் போடுறது தான் நமக்கு பழக்கம். காடி கடவுள் தான். ஆடி கடவெள்ளி, 3வது வெள்ளி எப்போ வேணாலும் போடலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, துளசி. இங்கே பாருங்கள், துளசி என்னக்கா துளசியில் லாவுமான்னு இங்கே துளசி லாவுன்னா அது கீரை கட்டு மாதிரி அது மாதிரி அரைக்கிறத காட்டு. இதாண்ட வந்து காட்டுட்டியே. இது அரைச்சி கீரை கட்டு மாதிரி கட்டி நாங்கள் போடுறதெல்லாம் பார்ப்பீங்க. கீரை கட்டுக்கு கட்டுற மாதிரி கட்டுறதெல்லாம். இது வந்து என்ன ஒன்றுன்னா, இந்த சின்ன துளசிலே பூ, அந்த பூ வந்து கட்டுதான். எவ்வளோ பூ பாருங்க. இன்னும் நிறையா ஊற்றி முட்டா கிடக்கு. இடையில பூ நாங்கள் இதுலேருந்து பிச்சோம். இது மாதிரி அங்கங்கேயும் கிடக்கும். இது ஒரு இடத்துல கிடந்தது மட்டும். அது ஒரு இடம் அவுத்து இடையில போடுறோம். பிரித்து அவுத்து வந்து போட முடியாதுன்னு முட்டா அங்கங்கேயும் போடுறோம். இங்கே பாருங்க, இன்னும் அங்கே அது மாதிரி கிடக்கு. இந்த பூ கில்லாத இடம் அது. இது பூ கில்லுன இடம். கில்லுனாதான் கொஞ்சம் துளசி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அது வந்து பூ இருந்ததுன்னா விதை இருக்குது, முத்துன துளசி அப்படின்னு கம்மி ரேட்டு எடுக்கிறாங்க. பார்க்குறதுக்கும் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நல்லா இல்லை, நல்லா இருக்காது. அழகு கிடைக்காது. கொஞ்சம் அழகாக இருக்கும் இது கிள்ளிட்டோம்னா. அதனால தான் இது கிள்ளுறது. இது கிள்ளுனத்தால இப்போ பாருங்கள், எப்படி தான் கிள்ளினாலும் அங்கே எங்கேயும் விட்டுடுது. கத்திரிக்காய் அப்படி தான், எப்படி கிடைச்சாலும் திரும்ப போயிட்டு இரவுல பார்த்தா காய் இருக்கும். கத்திரிக்காய், வெண்டிக்காய் எல்லாமே அது மாதிரி இதுவும் இன்னமும் அப்படியே இருக்குது. அதனால் இது வந்து பூவை மெனக்கிட்டு கிள்றோம் நண்பர்களே. அப்புறம் கவிதாஸ் சேனல் அக்கா இன்போலி அக்கா வந்தாங்க. அவங்களையும் ஹெல்ப்புக்கு வச்சு கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி நாங்கள் ஃபுல்லாக கிள்ளிட்டோம். நாங்கள் இப்போ கிள்ளிட்டோம். இதமே அரைச்சி கட்டி வீட்டுக்கு கொண்டு போய் அலசி நேற்று அரைச்சிட்டுருக்கோண்டே மழை வந்துச்சுக்கோ. ஆமாம், நேற்று மழை தான். எல்லாத்தையும் கட்டாமல் அள்ளிட்டு ஓடிப்போம். நாலு அள்ளிட்டு போட்டுட்டு விவசாயிகள் நிலமும் மோசமாக இருக்குது. இது வந்து ஆள் வச்சு கிள்ளுனாலும் இது துளசியில் ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது. ஒரே மயக்குமா. இது எங்களுக்கே இப்போ என்னமோ மாதிரி இருக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. இந்த வாசனை ஒத்துக்க மாட்டேங்குது. சப்பா, ஒரே கேரிங்காக இருக்குது. இதுக்கு பேர் தான் கேரிங்க. சூடு. இப்போ அப்படியே நல்லா கொதிக்க ஒரு வரகா பீஸ் ஊற்றி ரொம்ப தேவலாமான்றது. இது மாதிரி இது வந்து அரைத்து கட்டணும் நண்பர்களே. அதனால தான் வந்து நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அன்னன்னைக்கும் தேவைப்படுற துளசிக்கு 2 செரவு இன்றைக்கி இதை பூ கிள்ளிட்டோம். இதுமாதிரி அறுத்துக்கிட்டோன்னா இது ஒரு 100 கத்தை வரும் போதும். அது மாதிரி அன்னன்னைக்கு அரைக்கிறப்ப கிள்ளிக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டாச்சு. ஆள் யாரும் பூக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க. அதனால தான் துளசியில் லாபம் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் 3வது அறுப்பு தான். 3வது அறுப்புக்கே இப்படி பூ வந்துச்சு. இவ்வளோ பூ என்னன்னு தெரில. துளசி சரியில்லை இந்த டைம். சரி, ஓகே நண்பர்களே. கஷ்டப்படுற விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் விவசாய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோலாம் பாருங்கள். கவிதாஸ் அக்கா சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து 2 சேனல்லையும் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.